மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். முதல்ல டைரக்டர் சாருக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும், பாராட்டு சொல்லணும். 23 நாட்களில் இந்த படத்தை முடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருப்பாரோ அதே மகிழ்ச்சியை நானும் அடைகிறேன். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். நான் பார்த்துருக்கேன் பல ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி 23 நாளில் படத்தை முடித்தது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அதுவும் இவ்வளவு பிரமாதமாக இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் அருமையாக எடுத்திருக்கக்கூடிய டைரக்டருக்கும் சரி, ஒளிப்பதிவாளர் திரு ஞானசவுந்தர் அவர்களுக்கும் சரி, அருமையாக எடிட் பண்ணியிருக்கக்கூடிய திரு பரத் அவர்களுக்கும் சரி, இந்த படத்தை அருமையாக தயாரித்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திரு பத்ரிநாராயணன் அவர்கள், திரு விஷ்ணு அவர்கள், கோ ப்ரொடியூசர் கணேசன் அவர்கள், எல்லோருக்கும் இந்த சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் லாந்தர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டுறேன். இந்த படத்தில் பல பேர் டெபியூ டைரக்டர்ஸ் அப்படின்னு, டெபியூ டைரக்டர் அண்டு ஆர்டிஸ்டில் நிறைய பேர் டெபியூ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். திறமைகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படலாம். தம்பி தேவா அவர்கள் அவங்க அம்மாவை மேடையில் கூப்பிட்டு இந்த மாதிரி பாராட்டு, இன்று பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவனுடைய வாக்குப்படி ஒரு தாயை மேடையில் கூப்பிட்டு அவர் பாராட்டுறார் அப்படிங்கிறது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தாய் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். நல்லா மேலும் மேலும் நல்ல அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. இசையமைப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னாக்க அந்த லைன்லாம் நல்லா கேட்குற மாதிரி இருந்தது இசை. ஒரு மேடையில் ஒருத்தர் பாடினார், ஆனார், எனக்கு புரியல என்ன பாடுறாருன்னே புரியல. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாட்டு இன்றைக்கும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சு போய் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது கூட 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளை கடந்தும் நம் மனசில் இருக்குதுன்னாக்கா அந்த பாடல்கள் நல்லா தெளிவாக நமக்கு கேட்டதுனால தான். இன்னொரு விஷயம் சொல்லணும். தம்பி விதார்த் அவர்கள் காற்றின் மொழி படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நல்ல அருமையான தம்பி, அருமையான நடிகர். எந்த நேரமும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அருமையான நடிகர். மேலும் மேலும் அவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் வரணும், பல வெற்றி படங்களை அவர் தர வேண்டும். இந்த லாந்தர் படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, பப்ளிக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, படம் உங்களுக்கு பிடிக்குதா 4 பேர்ட்டு சொல்லுங்கள். பிடிக்கலை அப்படின்னாக்கா உங்களோட வச்சுங்க. அடுத்தவங்க போகிறவங்க படத்துக்கு போகிறவங்கள சே அந்த படம் நல்லாவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள், எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ பேர் படப்பிடிப்பிலேயே விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை பார்த்துட்டு உடனே நீங்கள் தியேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குங்கிறதுக்காக இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கல பேசாமல் இருந்துருங்க, அவ்வளவுதான். பார்க்கட்டும், எல்லோரும் பார்க்கட்டும். இந்த ஒரு 320 ரூபாயிலேயோ 200 ரூபாயிலேயோ ஒன்றும் நம்ம மாட மாளிகை கூட கோபுரம் கட்டிட போகிறதில்ல. ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி, நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால், நீங்கள் பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும்.
தம்பி பூச்சி முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார், பாஸ்கரனை வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்கிறாரு. ராஜீவ்காந்தி கூட சொன்னாப்புல, சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு. என்ன எங்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கிறது இல்லை? நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல, நான் நடிக்கிறதுக்கு தயார், கூப்பிடட்டும். ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன், சிங்கத்துக்கு வாலாக இருக்கிறத விட ஈக்கி தலையாக இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன். சின்ன படங்கள் நல்லா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? திடீர்னு வந்தாப்புல என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாப்புல, எட்டு தோட்டாக்களுக்கு வந்து என்னுடைய மகன் வந்து கூப்பிட்ட உடனே, டைரக்டர் வந்து கூப்பிட்ட உடனே, நான் எனக்கு வந்து ஃபைலில் வந்து நீங்கள் வந்து இது மெயில் அனுப்புங்க, பெயில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் போகிறோம். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இது இருப்பா, ஏன் இப்படி திணற, என்ன சொல்லுன்னு. இல்லை, நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும்போதுலேருந்து அப்பையிலேருந்து உங்களுடைய ரசிகராக தான், பக்கத்தில் உட்கார சொன்னோன்னு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒன்றும் இல்லைப்பா, அப்பான்ற இல்லை சொல்லுன்னு. அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பித்தார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாமல் போகுது, 8 தோட்டம் இருக்குது, 8 தோட்டம் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது, ஒன்று ஒன்று வெடிக்கும்போது ஒரு ஒரு இன்சிடென்ட் நல்லா இருக்க ரைட் பண்ணுறேன். சின்ன படம் தான், புது டைரக்டர் தான் பண்ணேன். அதே மாதிரி இப்போ தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சூதுக்கவும் 2ல் ஒரு அருமையான விஷயம், எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவளிக்கக்கூடியவர்கள், அண்ணன் தேனப்பன் அண்ணன் அவர்கள், மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள், இது மாதிரி சொல்லணும்னாக்கா ஒவ்வொருத்தரையாக சொல்லிக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி வந்து விதார்த் அவர்களும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற வேண்டும். ஸ்வேதா அவர்களும் நல்ல மிகப்பெரிய நிறைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தில் உழைத்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெயரையும் லாபத்தையும் ஈட்டித்தர வேண்டும். அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுக்க வேண்டும். எல்லா படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் அருமையான வாழ்க்கையை ஆண்டவன் தர வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். ஸ்வேதா டாரதி அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்னேகா மாதிரி இருக்கேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கள் அப்பா எப்பவுமே என்ன அதே சொல்லிட்டு இருப்பாரு, ஸ்னேகா மேம் மாதிரி இருக்கீங்கன்னு. தேங்க்யூ சார். லாந்தர் இரவின் அடையாளம், இது எனக்கு கெரியரையும் தாண்டி எனக்கு நிறைய நல்ல மனுஷங்களை தந்திருக்கு. இந்த படம் என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய நிறைய நல்ல மனுஷங்களெல்லாம் தந்திருக்கு. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஃபஸ்ட் தேங்க்ஸ் நான் வந்து நிக்கில் முருகன் சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் இந்த மேடையில் இல்லை. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா எனக்கு இந்த லாந்தர் கிடச்சிருக்காது. ஸோ தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் சார். ஐல் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ சார். அவர் எல்லா இன்டர்வியூவில் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். எங்கே இருந்தாலும் அந்த தேங்க்ஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட்டு சாஜி சலீம் சார். எனக்கு நான் போய் ஆஃபீஸில் பேசும்போது எனக்கு என்ன நரேட் பண்ணாங்க. நான் ஒரு தயக்கத்தில் இருந்தேன், சார் ஒரு தயக்கத்தில் இருந்தார். நான் எனக்கு கேரக்டர் கிடைக்குமா அப்படின்ற தயக்கத்தில் இருந்தேன். சாஜி சாருக்கு இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா அப்படின்ற தயக்கத்தை தாண்டி அந்த கேரக்டரில் ஒரு நரேஷனில் ஒரு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. அதனால் சாருக்கு தயக்கமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஜானு. தேங்க்யூ ஸோ மச் சார். எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். விஷ்ணு சார், பத்ரி சார் அண்ட் கணேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் நெக்ஸ்ட் யாருக்காவது கிடைக்குமான்னு எனக்கு தெரில, எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் தென் ஞான சவுந்தர் சம்சான், நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவரை. எனக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்கூடமே அவ்வளோவா பாண்டிங் இல்லை. ஃபஸ்ட்டு நியூ டீம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டைரக்டர் சார் கூட வைப் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு சம்சான் கூட நல்ல வைப் கனெக்ட் ஆகிடுச்சு. கியூட்டி பை அவர் அந்த மாதிரி தான் இருக்கும். செட் வாஸ் ஸோ ஜாலி. சம்சான் இருந்தால் நல்லா டைம் போயிடும். டைரக்டர் சார் அப்படி ஒரு கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ளே ஃப்ரேமிங் பண்ணி லைட்டிங்லாம் பண்ணிவிடுவார். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல காம்போ பாண்டிங் இருக்குது. நிஜமாக தான் சார்.
நிஜமாக தான் கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ளே லைட்டிங் பண்ணுவார் இந்த டிஓபி. நெக்ஸ்ட் எல்லாரும் இந்த டிஓபிக்கு வாய்ப்பு கொடுங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கார்த்தி ப்ரோ, வினோதினி, கணேஷ் ப்ரோ, மிச்ச எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுமே ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டிஓபி எப்படி கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ளே மாற்றுவாரோ அந்த மாதிரி அப்படின்றதுக்குள்ளே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி போனதுனால தான் எங்களால் 23 டேஸில் முடிக்க முடிஞ்சது. ஸோ தேங்க்ஸ், பிக் தேங்க்ஸ் டு டைரக்டர்ஸ். அண்ட் ஹீரோ ஆஃப் த ஷோ பிரவீன் ப்ரோ, உங்கள் மியூசிக் நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன். நான் தான் ஃபஸ்ட்டு ஃபேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் தேவா ப்ரோ அண்ட் உமாதேவி மேம்க்கு பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ தூய தமிழில் நல்ல வார்த்தைகளோட பாட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ. அயல்பிறை எனக்கு பர்சனல் ஃபேவரட். ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேலே நான் கேட்டுருவேன், அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் டு சக்தி ஸ்ரீ மேம் டூ. அண்ட் தென் விபின் அண்ட் சஹானா. சஹானா கூட எனக்கு காம்போ இருந்துச்சு, பட் நோ ஆப்ஷன் விபின். நம்ம நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. தேங்க்யூ, எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் எல்லாருமே நீ எப்படி வரப்போகிற, உனக்கு ஒரு பேக்ரவுண்டே கிடையாது, சினிமா பேக்ரவுண்டே உனக்கு இல்லை, நீ எல்லாம் எங்கேருந்து ஹீரோயின் ஆக போகிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கேட்டவங்க இன்னைக்கு எப்போ படம் ரிலீஸ் ஆகுது, எனக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும். ஜூன் 21 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் படம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, வணக்கம். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு சாருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை பேச விடல, நீங்களே பேசுங்க சார். இங்கே ப்ரிப்பேர் பண்ணி பேசலாம் முடியாது, என்ன டைம் ஆயிடுச்சான். மேடையில் வந்திருக்கும் திரையுலக பெரியோர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். லாந்தர் எம் சினிமாஸ் சாஜி அவரோட விடியுமுறை காத்திரு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தேன். அந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிறாங்களா அந்த டீம்ஸ், முண்டாசுப்பட்டி ராம் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு கதை கேட்டேன். கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது அதை நடித்தோம். ஏன்னா என்னோடய ரோல் ஒரு 10 நாள் தான். 10 நாள் ஆக்ட் பண்ணதில் என்ன நடந்ததுனே தெரியல, கடன்னு ஓடிச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் டிஓபி சவுந்தர் அவர் எடுத்த ஷார்ட்டை ஒரு சீனை காட்டினார். ரொம்ப பியூட்டிஃபுல். அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒருத்தருடைய க்ளோஸ்அப் வரணும், அதுக்கு அவர் தண்ணியிலேருந்து போய் அப்படி ஒரு ஷார்ட்டை அதை காட்டின விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னங்க பயங்கரமாக இருக்குன்னா, அது விக்ராந்துக்கு வச்சுருந்த ஷார்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கு, எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா, இல்லை நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா. நான் அடுத்த நாள் ஒரு சீனை கட் பண்ணி காட்டினாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் எப்போ வரும்னு எனக்கு ஆவலாக இருந்தது. அது ஒரு 7 நாள் பேலன்ஸ் இருக்குது ஷூட்டு. அந்த படம் எப்போ கூப்பிடுவாங்கன்னு ஒரு இருந்திருக்க டயத்தில் தான் சாஜி வேறு ஒரு படம் கமிட் ஆகி ஷூட் போகிறாரு அப்படின்னு. அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணபோது நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன். அடுத்த வாரம் ஷூட் போகிறீங்க, என்றைக்கு ஷூட் போகிறீங்க அப்படின்னா. இல்லை சார் நெக்ஸ்ட் வீக் போகணும், அதான் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, இல்லை ஹீரோட டேட்டு அப்படின்னா, வேறு ஒரு ஹீரோ இருந்தது, அதனால் இப்போ எனக்கு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு. நான் பண்ணுமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்கள் முன்னாடியே வரல அப்படின்னா. இல்லை சார் உங்கள் சம்பளம் அப்படின்னு. அப்போ இப்போ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு. இல்லை அதான் அப்படின்னாரு. சரி, ஏன்னா ஒரு இயக்குனர் ஒரு படம் பண்ணி அது வெளியில் வரத்துக்காக அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் அந்த படத்தை விட்டுட்டு இவர் வேறு இடத்துலையும் போய் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ண முடியாது. அந்த படம் எப்போ நடக்கணுங்கிறது. இப்போது கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பிடிச்சிருக்காரு. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு இப்படி ஒரு நிலைமைகள்லாம் வந்த விஷயந்தான். சரி, நான் பரவாயில்ல, அதை விட்டுருங்க, நீங்கள் என்ன சம்பளம் தரீங்களோ ஓகே நான் பண்ணுறேன், ஓகேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு. அப்புறம் ப்ரொடியூசரை போய் பார்த்த உடனே ஜஸ்ட் ஓகே அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க. சின்ன சம்பளம் தான், ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் தான் கதையே கேட்டேன். அப்பா நாளான்னைக்கு ஷூட் போகிறீங்க, எனக்கு கதை என்னன்னு தெரியாது, கதையை சொல்லுங்கள், அப்போ தான் வந்து அதுக்குள்ளே ஏதாவது ட்ராவல் ஆக முடியும் அப்படின்னு. அதெல்லாம் தான் சார், நீங்கள் அப்படியே இருக்கிறது தான், அப்படியே வந்தால் போதும். நான் போலீஸ்னால் ஐயோ போலீஸுங்கிற, நான் அதுக்கு வந்து ஒரு 3 மாதம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி வரலாம் அப்படின்னு. இல்லை சார், இது வந்து ரொம்ப நீங்கள் காமன் பீப்புள், காமன் மேன்லேருந்து இருக்கிற ஒரு போலீஸ் தான், நீங்கள் இப்படியே வந்தால் போதும். அப்படி தான் ஆரம்பித்தேன் ஷூட்டு. இப்போது இயக்குனர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் தேவா, நடித்த நடிகர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், லிரிக் ரைட்டர், இப்படி இவங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டா அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் தெரிஞ்சிடும். இவங்க எல்லாருக்கும் என்னால் வாழ்த்துக்கள் சொல்ல முடியும். மெயினாக தேவா, நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி வரையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. கவலைப்படாதீங்க, இந்த படத்துலேருந்து சினிமாவே உங்களை ஃபாலோ பண்ணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல திரைப்படத்தில் தான் உங்களை சந்திச்சிருக்கிறேன், இப்படி ஒரு படத்தில் வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஏன் சொல்ல வரேன்னா, இவங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளியில் வந்துடும். ஆனால் இதுக்காக ஒருத்தர் வேலை பார்த்துருக்காருங்க. நான் இதுவரை யாருக்காகவும் இல்லை, ஒரே ஒருத்தர், இந்த பத்ரிநாத்துங்கிற ஒருத்தர் தான். அந்த பத்ரி தான் ரொம்ப, நான் வந்து ஏவிஎம்லேருந்து எல்லார்ட்டையும் பண்ணிட்டேங்க. இப்படி ஒரு தயாரிப்பாளரை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. நான் எத்தனையோ ஏவிஎம்மில் பண்ணியிருக்கேன், நிறையா படங்கள் பண்ணிட்டேன். விஜயா ப்ரொடக்ஷனில் பண்ணியாச்சு, பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் எல்லாம், அதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் இதுவாக சொல்லலை. ஆனால் இவரை பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரியுது, ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் அவர், அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க பையன் தனுஷ், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக, எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கி வரையும் இருக்காங்க. சரி, இவர் அவ்வளோ பெருசாக இருக்கட்டும், இவரை சுற்றி கிட்டத்தட்ட இவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு நான் இவருடைய ஒரு 1000 கணக்கான நண்பர்களை பார்த்துட்டேன். இவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க நண்பர்களாக. ஆனால் அத்தனை பேரும் இவர் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் கும்பிட்றாங்க. ஒரு தொழிலாளி வந்து முதலாளி நல்லா இருக்கணும்னு கும்பிட்ற ஒரு முதலாளிங்க அவர். நான் அதை வந்து நான் ஒவ்வொரு தரமும் நான் ரொம்ப உருகி வேண்டிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு மனிதர், அவர் சினிமா மேலே அவ்வளோ பேஷன் இருக்குது, ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய நான் ப்ரேயர் பண்ணுறதே. இந்த படம் எங்களுடைய திறமைகளை பூரா வெளியில் வந்துடும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், நீங்கள் படம் பார்த்து கமெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிடுவீங்க. அவங்களுக்கு இந்த படத்தோடைய திறமைகளை வச்சு எல்லாருக்குமே ஒரு வேலை கிடச்சிரும். ஆனால் இந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக 50ல் 100 படம் பண்ணுவார். அவ்வளோ சினிமா மேலே ஒரு ஆவல் இருக்குது. கண்டிப்பாக சார், நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கே நீங்கள் பெரிய சினிமாவில் சினிமாஸ் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் அவர்கிட்டையும் சொன்னேன், நான் உங்கள் சினிமாக்கள், அடுத்த சினிமாக்களில் நான் நடிக்கிறேன்னா நடிக்கலாம் பிரச்சனை இல்லை. நல்ல கதை நல்ல படம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வேறு ஆக்டரை வச்சு கூட பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் பெருசாக வாங்க, அப்படி தான் சொன்னேன். நான் வந்து டக்குன்னு இப்படி ஒருத்தரை அவரை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதான் இல்லை. இந்த சினிமா அவரோட எண்ணம், அவர் பெருசாக வரணும். இந்த சினிமாஸ் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை தான் நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோட என் உரையை முடிச்சுக்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்றாங்க, நிறையா சொன்னால். அப்புறம் இதில் இருக்கிற பங்கெடுத்த மெயினாக வந்து எனக்கு பிடித்த இயக்குனர்கள்லாம் எங்கே இருக்கீங்க? ரவி சார், ஆக்சுவலாக அவர் சொல்லணும், ராமு, ரவி, அப்புறம் சங்கர், 3 பேர் தான் முண்டாசுப்பட்டி நான் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்து வர சொன்னால் 3 பேரும் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த 3 பேருமே இன்றைக்கி ஒரு இயக்குநர்களாக இருக்கிறாங்க, அதுவும் மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்காங்க. அன்றைக்கி பார்த்தவங்க தான் அப்படியே தான் இருக்காங்க, நானும் அப்படியே தான் இருக்கேன். அந்த ஃபோட்டோ இப்போயும் பார்த்துட்டு இருக்கிறேன். நாங்கள் 3 பேரும் எங்கள் வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். 3 பேருமே மாற்றம் இல்லை, ராமுட்ட தான் லைட்டாக மாற்றம் இருக்குது, கொஞ்சம் முடியெல்லாம் நிறையா வளர்ந்துருக்கு. மற்றபடி அப்படியே தான் இருக்கிறோம். உங்களுடைய நண்பர் படம் எடுத்திருக்காரு, அதுக்கு தேடி வந்தீங்க பாருங்கள், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த அத்தனை இயக்குனருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. உங்கள் ஆசீர்வாதத்தோடு அந்த படம் துவக்கட்டும், நடக்கட்டும். நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். பிஃபோர் தட், எனக்கு அவ்வளோ தமிழ் வராது. ஏதாவது தப்பு பண்ணேன்னா ப்ளீஸ் சாரி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி.
I'm very happy and I'm thrilled about the release of the movie. இப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், so I'm not able to tell anything, but I would really want to thank Saji sir, Badri sir, Santosh sir, who made me look so beautiful without makeup in the entire movie, and my co-actors Vivin, Vidal sir and Shweta. And yeah, I hope நான் இன்னும் நல்லா தமிழ் படம் பண்ணுவேன் and பெட்டராக தமிழ் பேசுவேன் next time. Thank you. எதுவும் இல்லை. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். லாந்தர் இரவின் அடையாளம் இந்த படத்தின் மூலமாக என்னை அறிமுகப்படுத்தின சாஜி சலீம் டைரக்டருக்கு என்னோட நன்றிகள். மற்றும் இந்த படத்தை தயாரித்த எம் சினிமாஸ் பத்ரி சார், நன்றி சார். என்ன பேசுன்னு தெரில, ஃபர்ஸ்ட் டைம் என்னோடது முதல் மேடை, என்னோடது முதல் ஸ்டேஜ். இந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு காரணமாக இருந்த எங்கள் அப்பா மிஸ்டர் சண்முக சுந்தரம், என்னோட பிரதர் மிஸ்டர் சரவணன், அவங்கள ஸ்டேஜுக்கு மட்டும் வர அங்கே இருப்போம். லாந்தர் இந்த படம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி இது. எல்லாருமே பார்க்கணும். ஜூன் 21 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு நாங்கள் எல்லாருமே சரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். எங்களோட கஷ்டம் என்னென்னா விதார்த் அண்ணா கூடயும் ஷெஃப்தா கூடயும் என்னோடய காம்பினேஷன் மட்டும் இல்லை. அதாவது நெக்ஸ்ட் என்னோடய கோ ஆக்டர் சஹானா, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்தில் கஷ்டப்பட்டிருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்கள நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். மொத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமும் ஸ்டேஜுக்கு வாங்க. கார்த்திக் ப்ரோ, கணேஷ், மொசஃப், திருமலை சார், மதன், ஏன்னா இதில் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறத விட மொத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மொத்த டீமும் தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. டேரக்டர் கூட சேர்ந்து நாங்கள் தூங்கிட்டு இருந்தாலுமே சரி, அவங்க ஒரு நிமிஷம் கூட அவங்க தூங்குனது கிடையாது. நாங்கள் தூங்கினதெல்லாம் அவங்கள பார்த்தது சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப்பில் தான் அவங்க எல்லாருமே தூங்கியிருக்காங்க. அதனால் அவங்க கூட ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலான்னு ஆசைப்பட்றேன்.